அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிறது ஒரு மகளாக ரொம்ப பெருமைப்படுறேன், ஒரு தாயாகவும் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ரெண்டுமே கனெக்டட் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ. ஒரு மகளாக நான் ஏன் பெருமைப்படுறேன் அப்படின்றத நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். பட் இவ்வளோ பெரிய ஒரு தருணத்தில் இங்கே இருக்கிற பெரிய பெரிய நபர்களுக்கு மத்தியில் இதை நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். மேடை நாடகத்துக்காகவே ஒரு மனிதர் சினிமா கரியரை அப்பப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு நாடகம்தான் முக்கியம், எனக்கு 6 மணி ஆனால் கிருஷ்ணகான சபா இல்லை மியூசிக் அகாடமி இல்லை மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு நான் போகணும், இல்லைன்னா எங்கள் அப்பா திட்டுவார் அப்படிங்கிற அளவுக்கு கிவிங் அப் அ லாட் இன் சினிமா ஃபார் த சேக் ஆஃப் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு மனிதருடைய மகளாக இன்னைக்கு நான் நின்று இந்த மேடை நாடகம் சினிமாவாக மாறினதை பார்க்குற தருணம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது யுஏஏடைய ஒரு ஹால்மார்க் பிளே. இதுக்கு முன்னாடியும் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்டோடைய பல நாடகங்கள் சினிமாக்களாக வந்திருக்கு. அது when my father speaks he will talk about it, I'm sure. மேடைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவர் ஒன்றும் எனக்கு கூப்பிட்டு நீ இனிமேல் மேடை நாடகத்தை எனக்கு அப்புறம் நீ நடத்தணும் அப்படின்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லலை. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா என்னை நீ நல்லா படிச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுன்னு தான் சொன்னார். ஆனால் இந்த மேடை நாடகம் மேலே அவருக்கு இருக்கிற அந்த போதை, அந்த பைத்தியத்தை பார்த்து தான் நான் இறங்கினேன். இப்போ எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, போதை. லிட்ரலி இங்கேருந்து நான் கிளம்பி நான் ஏன் முதல்ல பேச வந்தேன்னா எனக்கு இன்றைக்கி மேடை நாடகம் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து பேசி முடிச்சுட்டு கிளம்பி போனேன். எங்களுடைய பெருமாளே அப்படிங்கிற நாடகத்தோடைய 140வது காட்சி இன்னைக்கு. அதுக்கு நான் போயாகணும். என்னை விட அவருக்கு தான் டென்ஷன், நீ சீக்கிரமாக பேசிட்டு கிளம்பு, அங்கே போய் லேட் பண்ணாத, நீ போய் மேக்கப் போட்டுக்கணும், நீ ரெடி ஆகணும். தட் இஸ் தி தியேட்டர் ஆக்டர் இன்சைட் திஸ் மேன். அந்த பேஷன் இருக்கிறதுனால தான் he was able to bring the character Charukesi to life. And I'm very, very happy and proud as a daughter today. ஏன்னா சத்யராஜ் அங்கிள் கரெக்டாக சொன்னாங்க, முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ட்டு. இவருக்கு குத்தின முத்திரை, இவர் ஒரு காமெடி நடிகர். ஆனால் மேடையில் அதே சமயத்தில் 80s அவர் நடிக்காத படம் கிடையாது. ரஜினி சார் கூட கமல் சார் கூட மேக்ஸிமம் அவர் தான் காம்பினேஷன். அந்த டைமில் மேடையில் கலக்கிக்கிட்டு இருந்தார், விதவிதமான வேஷங்கள் போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தார். ஆனால் அது அந்த அளவுக்கு வெளியில் வரல, பிகாஸ் அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. இன்னைக்கு he is being recognized and appreciated as a character artist. எல்லாரும் மாநாடு படம் பார்த்துட்டு இவர்கிட்ட சார் இப்படி நடிச்சிங்க, சூப்பர் சார், லெஜெண்டு சார் நீங்கள், எனக்கு காமெடியாக இருந்தது. நான் 80லேருந்து பார்த்துட்ருக்கேன் அவர் அந்த மாதிரி நடிக்கிறத. எனக்கு புதுசாகவே தெரில. ஒரு மேடையில் பண்ணதை மாநாட்டில் பண்ணார், அவ்வளோதானே தவிர்த்து எனக்கு அது வித்தியாசமாக தெரில. பட் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் அதை பார்த்து they started understanding the kind of range of performance that my father can give as an actor. So I'm very, very proud and happy that this play, which is a super hit blockbuster as a play, has become a film and is going to see the light of day very, very soon. And what a combination to give this to the audience. எங்களுக்கெலாம் நான்லாம் மிகப்பெரிய தலைவர் ஃபேன். எங்களுக்கெலாம் பாஷாக்கு முன் பாஷாக்கு பின் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் தலைவர் படம்னு வரும்பொழுது. அந்த பாஷாவே எங்களுக்கு கொடுத்த த ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிற போது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் அவரோட டைரக்ஷனில் நானும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது இன்னும் மேலும் மேலும் எனக்கு பெருமையை கொடுக்குது. அண்ட் நான் கூட நடித்த திரு சமுத்திரக்கனி அவர்கள், அவரும் மேடை பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு மாபெரும் நடிகர் தான். அவரும் நானும் சேர்ந்து இந்த படத்தில் நடித்தோங்கிறது எனக்கு பெருமை. அண்ட் வாட் வண்டர்ஃபுல் மியூசிக். ஏன்னா திஸ் ஃபிலிம் இஸ் அபவுட் அ மியூசிஷியன். ஒரு இசைக்கலைஞரை பற்றின கதை தான் இந்த படம். நிஜமாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி குடும்ப படங்கள் மறுபடியும் திரைக்கு உங்கள் எல்லார்கிட்டேருந்து ஒரு நல்ல வரவேற்பு வருதுங்கிறதுனால ஒரு இசைக்கலைஞர் பற்றின படத்தை என்னுடைய ஃபேவரட், ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் தேவா சார்
இந்த படத்துக்கு மியூசிக் போட்டதுங்கிறது நீங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு சங்கராபரணம், ஒரு சிந்து பைரவி அப்படின்னு யோசிக்கும்போது சாருகேசிக்கு தேவா சாரா எப்படிங்க சிங்கே ஆகலையே, ஹே ஹே அதுதானே அவருடைய ஹால்மார்க்கு, எப்படி இதுக்கு அவர் மியூசிக் போட்டாரு நீங்களாம் யோசிப்பீங்க. தயவுசெய்து படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்திருக்கிற ஒரு பாடலையும் பாருங்கள். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேளுங்க. You'll understand what a genius Deva sir is when you see and watch this film and experience the music in this film. I'm so happy. It's a galaxy of artists who have performed. எல்லாருமே வந்து சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் இருக்கிற அன்புனாலையும் மரியாதைனாலையும் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. உருவங்கள் மாறலாம் எங்கள் அப்பாவுடைய 100வது படத்தில் அவருக்கு பேர் ஹாசினி மேம், திருப்பி சாருகேசியில் அவருக்கு பேர் உருவங்கள் மாறலாம். எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது 80s இருக்கிறதோ அதில் ஒர்க் பண்ண இந்த ஒன் அண்ட் ஒன்லி கலா மாஸ்டரும் இங்கே தான் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ எம் ஷுவர் சாருகேசி வில் ஆல்சோ ரீச் தட் சக்ஸஸ் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். மனம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்கில். அதில் வந்து அக்கினேனி ஃபேமிலி 3 ஜெனரேஷன்ஸ் அந்த படத்தில் நடித்தாங்க. நாகேஸ்வரராவ் காரு, நாகார்ஜுனாஜி அண்ட் போத் த சன்ஸ் நாக சைத்தன்யா அகில். நான் பெருமையாக சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் 3 தலைமுறை ஒரு படத்தில் நடிச்சிருக்குன்னா அது இந்த சாருகேசியில் தான். நான் ரொம்ப பெருமை பீத்திக்கிறேன்னே சொல்லுங்களாம். ஏன்னா எங்கள் அப்பா, நான், அஃப்கோர்ஸ் அப்பா பொண்ணாலாம் நாங்கள் நடிக்கலை, பட் எங்கள் அப்பா, நான் அண்ட் எங்கள் அப்பாவுடைய சின்ன வயசு சாருகேசியா என் மகன் ரித்விக் இந்த படத்தில் அறிமுகமாகறான். அவன் வந்து இந்த பக்கம் இந்த ஜீனுனா அந்த பக்கம் ஜெமினி கணேசன் சாவித்ரியோடைய கொள்ளு பேரன். அண்ட் இஸ் டேக்கன் அப் சிங்கிங் ஆஸ் அ ஃபுல் டைம் கரியர். ஸோ இந்த படத்தில் தேவா அங்கிளோட பிளெஸிங்கோட ஒரு சின்ன பாட்டும் பாடியிருக்கான். தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடிக்கிட்டே நடிச்சிட்டான் என் பிள்ளை இந்த படத்தில். ஸோ ஐ எம் வெரி 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 ப்ரவுட் அண்ட் ப்ளீஸ்ட் to be part of such a brilliant project and such a wonderful team of amazing actors, and a big thank you to Arun. ஏன்னா எல்லாரும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் படம் இல்லை டக்குன்னு ஒரு காமெடி படம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற டைமில், இல்லைங்க இந்த ட்ராமாவை நான் பல தடவை ஈரோடில் போட்டிருக்கேன், இந்த ட்ராமாவுக்கு இந்த கதைக்கு வேல்யூ இருக்குது, இந்த படத்தை நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அருணுக்கு எல்லோரும் நீங்கள் தயவுசெய்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் ஆஃப் திஸ் கைண்ட், பட் டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் வில் டூ வெல் அண்ட் இட் வில் டச் சம் கார்ட் சம்வேர் இன் ஆல் யுவர் ஹார்ட்ஸ் அட் சம் பாயிண்ட் இன் டைம். ஏதாவது ஒரு சீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குன்னு உங்களை வந்து இந்த படம் வந்து நிகழ வைக்கும். என்னை பல தடவை நிகழ வச்சுருக்கு இந்த படம். அதுவும் எனக்கு பிரச்சனை என்னென்னா, எங்கள் அப்பா சாவுறதை நான் சினிமாவில் பார்க்கவே மாட்டேன். நான் பரீட்சைக்கு நேரமாச்சு கிளைமேக்ஸ் நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்ததில்லை. நான் கட் பண்ணிவிடுவேன் சீனை, போட மாட்டேன், பார்க்க மாட்டேன். இதில் உட்காத்தி வச்சு இதெல்லாம் வந்து என்னை பார்க்க வச்சார் இந்த சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் பண்ண வேலை தான். பட் amazingly made film, amazingly made and wonderful cast and crew. And இந்த சாருகேசியோட வாழ்க்கை பயணத்தில் உண்மையான பாக்கியமும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சுதா மகேந்திரா, ஹூஸ் த பிக்கெஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஒரு நடிகனுக்கு குடும்பம் நல்லா இருந்தால் கரியர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப முழுமையாக நம்புகிறவோ. அந்த விஷயத்தில் எங்கள் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு குடும்பம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தலைங்களுக்கும் வாய்ச்ச மனைவிகள், நல்ல மனைவிகள். அதனால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். ஸோ தேங்க்யூம்மா ஃபார் பீயிங் தட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு மை ஃபாதர். And to all of you, once again, please watch this film in the theatre. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்தப்போ 2வது தடவை பாருங்கள். பட் தயவுசெய்து தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். உங்களுடைய அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி படங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்க்க வைங்க. ஒன்ஸ் அகெயின் என்னை மதித்து இவ்வளோ பெரிய குரூப்புக்கு மத்தியில் என்னை முதல்ல பேச வச்சதுக்கு I thank the entire team and Suresh Krishna uncle for this amazing opportunity. Thank you very much.